ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JLM-Starz. இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலேயே எப்படி சோயா சாஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சோயா சாஸ், நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இது ரெண்டும் செய்கிறதுக்கு ஒரு பேசிக், அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட். இதை செய்கிறது ரொம்ப சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர் மாதிரி. இதை ஈஸியாக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் சீனி, தேவையான அளவு உப்பு, அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் வினிகர். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்கிற சீனியை நல்லா மெல்ட் பண்ணணும், அதாவது உருக்கணும், கேரமலைஸ் பண்ணணும். தொடர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம இப்படியே மிக்ஸ் பண்ணனால இப்போ பாருங்கள் கேரமலைஸ் ஆகிட்டு. இதை தயவு செஞ்சு கையை மட்டும் அது கிட்டேயே கொண்டு போயிடாதீங்க, இல்லைன்னா அந்த ஸ்பூன்கிட்ட கூட கையை கொண்டு போயிடாதீங்க. ரொம்ப பயங்கரமாக ஹீட்டில் இருக்கும். இப்போது இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம தொடணும். அந்தளவுக்கு கேரமல் ஹீட்டாக இருக்கும். இப்போது 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளத்தை காய்ச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா அதை நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணு, கொஞ்சம் ஸ்பீடாக. தீஞ்சிடக்கூடாது, ஏன்னா இந்த ஸ்டேஜில் அது ஈஸியாக தீஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா டார்க் ப்ரௌன், அந்த சோயா சாஸ் கலருக்கு வந்தோடனே இப்படி நல்லா தண்ணி மாதிரி ஆக விடணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மொத்தத்தில் அதை மிக்ஸ் பண்ணுறதுல தான் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இந்த கலர் வர வரைக்கும். ஒரு 10 மினிட்ஸாக இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது இந்த மாதிரி நல்ல திக்காக இருக்கும், இந்த கேரமல். இப்போ இது சைடில் இருக்கிறதெல்லாம் நடுவில் இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும். இப்போ இதில் நம்ம 2 கப் தண்ணி சேர்க்கணும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு. இதில் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த கேரமல் இறுகிரும். அப்புறம் இந்த கேரமலில் இந்த தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் இந்த ஸ்பூனை எப்படியாவது வெளியே எடுக்கணும். ஏன்னா இது அந்த ஸ்பூன் இந்த பாத்திரத்தில் இருக்கிற இந்த கேரமலோட ஒட்டிக்கும். ஸ்பூனை மெதுவாக எடுக்கணும், இல்லைன்னா இந்த பாத்திரம் கூட உடைய வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்பூனை எடுத்ததுக்கப்புறமா அதை நல்லா தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கேரமலில் மிக்ஸ் பண்ணி அந்த கேரமலும் தண்ணியும் ஒன்றா இதாகணும். அந்த பாத்திரத்துக்கு அடியில் ஒட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? அந்த கேரமல் கரையிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கேரமல், அதாவது அந்த அடியில் இருக்கிற கேரமல் முக்கால்வாசிக்கு மேலே கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வினிகர் சேர்க்கணும். வினிகர் சேர்த்ததுக்கப்புறமா தொடர்ந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போ இந்த கேரமல், அதாவது அந்த இறுகி இருக்கிற கேரமல் ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் தொடர்ந்து இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ கடைசியாக நம்மளோட கேரமல் நல்லா மெல்ட் ஆகிட்டு, இந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகிட்டு. அவ்வளோதான், நம்ம சோயா சாஸ் ரெடி. நம்மளோட சோயா சாஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் JLM-Starz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு சேரும். அப்படி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபை கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தம்ஸ் அப்.